ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் விலாக். இப்போ நம்ம எங்கே இருக்க மாதிரி வச்சுக்கோங்களேன், கல் சாப்பிடலாம் வந்தேங்க. இங்கே பாருங்கள், மரமேறி பாருங்கள் போயிட்டுருக்கிறாரு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாத்தில் ஏறாரு மரமேறி. ஏறுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கல் ஏறிக்கிட்டு வராரு அண்ணா. பாருங்கள், மரமேறி அண்ணா பாருங்கள், கல் ஏறிக்கிட்டு வராரு பாருங்கள், கீழே இறங்கிட்டு வராரு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, இதுதான் பனை மரம். பார்த்துக்கோ, அவர் வந்து கல் இறக்கிட்டு வந்தது பார்த்துருப்பீங்க, ஏறி வந்து பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்திருப்பேன், ஏன்னா அவருக்கு கொஞ்சம் பேசுகிறது, வீடியோ பேச பிடிக்காது. அதனால தான். இங்கே பாருங்கள், இதை வந்து அது பெண் மரம்னு சொல்லுவாங்க. ஆண் மரம் தான் வேறு மாதிரி இருக்கும். அங்கே பாருங்கள், பெண் மரங்கள் காய் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் தெளிவு. ஆனால் இது கொஞ்சம் உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியானது தான். ஆனால் இது வந்து எப்படி சொல்கிறீங்கன்னா, சும்மா மார்கழி மாதத்துலேயே ஆரம்பிக்கும். இது வாய்தா கூட சொல்கிறது. டைமிங் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் தான் இதனுடைய தெளிவு இறங்கும். ஆனால் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இது குடிச்சிட்டா வச்சு எந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், அந்த நிறையா ப்ராப்ளம்லாம் இது நமக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனையெல்லாம் இது கொஞ்சம் தேக்கக்கூடிய ஒரு இது சொல்லலாம். அது மதுபானம் சொல்லலாம். கல் அந்தளவுக்கு அந்த குவாட்ரு பீர் பிராந்தி அந்த அளவுக்கு கெடுதல் தரதில்லை. ஆனால் ஒரு இயற்கையான ஒரு மதுபானம் கேட்டிங்கன்னா கல்லுன்னு சொல்லலாம். நான் அதை அடித்து சொல்லுவேன், ஆணித்தரமாக அடித்து சொல்லுவேன். எப்படி சொல்கிறது, மேக்ஸிமம் இது வந்து எங்கேயுமே கிடைக்காது. இந்த மேக்ஸிமம் சொல்கிறது டவுனு சிட்டி அந்த மாதிரிலாம் எங்கேயுமே கிடைக்கிறது வாய்ப்பு கிடையாது. வில்லேஜில் தான் கிடைக்கும். அந்த காலத்துலாம் சொல்லுவாங்க சில பேர் வந்து வைரம் பாஞ்ச கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கட்டை அப்படிலாம் கிடையாதுங்க. முப்பாட்டம் காலத்தில் இருந்து சொல்கிறது கல் குடித்த கட்டைன்னு சொல்லலாம். அதாவது அந்த காலத்தில் வந்து கல் சாப்பிட்டு கம்பீரமாக இருந்த மக்கள்லாம் நிறையா பேர் இருக்கிறாங்க. ஆனால் இது ஏன் கவர்மெண்ட் வந்து இது சொல்கிறது அப்ரூவ்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கல் இறக்கிறதுக்கு முழுமையாக அப்ரூவ்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து நேச்சுரலாக இயற்கையானது தானே, எந்த மனிதர்களுக்கும் எந்த ஒரு எஃபெக்ட்டும் கிடையாதுல்ல, சைடு எஃபெக்ட்டும் கிடையாதுல்ல. ஏன் அது வந்து அலோட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இது ஏன் போலீஸ்கார் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது இது. ஆனால் கண்டிப்பாக இது உங்கள் பார்வைக்குள்ளே வரணும். ஏன்னா இதை வந்து இந்த 3 மாதத்துக்குள்ளே தான் இது. ஏன்னா இந்த 3 மாதம் இது முடிஞ்சு போயிடும். அந்த 3 மாதத்துக்கு ஏன் இப்படி கவர்மெண்ட் வந்து இப்படி போலீஸ்காரங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா அது நம்மளுக்கு தெரியாத கூடிய விஷயமாக ஒன்று புதிராக இருக்குது. ஆனால் எப்படி சொல்கிறது, இது ஏன் வந்து நம்ம போலீஸ்காரங்க வந்து அலோவ் பண்ணுறதில்ல, ஏன் இதுக்கு அரசாங்கம் வந்து நமக்கு கரெக்டான இது கொடுக்கறதில்ல, அப்ரூவ்டு கொடுக்கறதில்ல தெளிவு கல் இருக்கிறதுக்கு அப்படின்னு நமக்கு தெரியாத ஒரு புதிராகவே இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லாவே. பாருங்கள், இது வந்து சொல்கிறது வாங்க அப்படியே பார்த்துட்டு பேசிகிட்டே போவோம். ஆனால் அரசாங்கிறது பனை மரத்தை வளர்க்குவோம், பாதுகாப்புன்ட்டு ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணு கட்டு வரைக்கும் பாருங்கள், பாதி பனை மரம் தான் இருக்குது. ஆனால் அதில் இருக்கிற கல் மட்டும் நமக்கு ஏன் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குதுன்னு நமக்கு தெரியல. பிகாஸ் இதை வந்து ஒரு இயற்கையான விஷயம், இது ஒரு இயற்கையான விஷயம் கூட சொல்ல முடியாது. ஒரு மனிதனுக்கு ஒரு நல்லது கூட இந்த இது கல் சாப்பிட்றது அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது கூட. அப்படி இருந்தும் நம்ம ஏன் அந்த குவாட்ரு பீரு பிரியாந்தி அப்படி ஏன் போய் சாப்பிட்றோம், அது ஏன் உடம்பு கெடுதல் தானே, அது ஏன் நமக்கு நிறைய பேர் மக்களுக்கு தெரியறதில்ல. கல் குடித்தா அது என்ன இப்படின்னு தெரியறதில்ல. ஆனால் இது வந்து எந்த கலப்படமும் கிடையாது, சுத்தமான ஒரு ஆர்கானிக் கல் தான். அவங்க மரத்துலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, மரமேறி ஏறந்த பார்த்துருப்பீங்க, இறங்கும்போது பார்த்துருப்பீங்க. எதுவுமே கூட கொண்டு போகிறது கிடையாது, எதுவுமே கலக்க போகிறதும் கிடையாது. அது நேச்சுரலாக முழுக்க வந்து ஆர்கானிக், அதாவது ஆர்கானிக்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கல். இது வந்து குடிச்சிங்கன்னா நமக்கு வந்து உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானதும் கூட, எந்த ப்ராப்ளம் சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், எல்லாம் பனை மரங்க காய்ச்சி அப்படி சொல்கிறது பாருங்கள், ஜகஜோதியாக இருக்கும் இந்த பக்கம். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது நமக்கு இன்னுமே ஒரு இதாக புதிராக இருக்குது. இங்கே பாருங்கள், சும்மா அப்படியே ரோடுக்கு நடுவில் 2 சைடு சும்மா அப்படி தென்னை மரம் காய்ச்சி எப்படி தென்னை மரம் இல்லை, பனை மரம் காய்ச்சி எப்படி அழிக்கணும் மட்டும் பாருங்கள். அது அந்த சென்டருக்குள்ளே பாருங்கள், ரோடு வியூ பாருங்கள், பனை மரம் பாருங்கள் எப்படி காய்ச்சி அழிக்கிது பாருங்கள், வேறலாம் இருக்குது. பரவாயில்ல, இந்த ஏரியாவிலையும் பனை மரம் இவ்வளோ பனை மரம் இருக்கிறது ரொம்ப பெருமைக்கூடிய விஷயம் தான். பனை மரத்தை அழிக்காமல் இருக்கிறாங்களே, சந்தோஷப்படக்கூடிய விஷயந்தான். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இவர் தான் நம்ம அண்ணா மரமேறி, அவர் வேறு முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. இங்கே பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பனை மரம் இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் சுற்றி விட்டாங்க எவ்வளோ பனை மரம் இருக்குது பாருங்கள். வாங்க அந்த கல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நேரத்தில் சாப்பிட்டுக்கலாமா? நல்லா இருக்கா?
இன்னும் ஒன்று அடிச்சிட்டியாடா பியா நீ? அது என்ன சைடிஸ் நல்லாயிருக்கும். ஊத்துற அதுக்குள்ளே என்னடா அப்படி பார்க்குற, வேடிக்கை பார்க்குறப்பையா? அடி, நீ அடி, அடிச்சு பாரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா இல்லையா? நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு. அதான் நல்லா இருக்கிறனால தான் அடி சொல்கிறேன், இல்லைன்னா அப்புறம் பூரா அப்போ கீழே ஊற்றிருப்பேன். என்னடா காரம் போடுற நீ? எப்படி கல் நல்லா இருக்கு? சைடிஸுங்க ஒரு மிளகாங்க செம்மையாக இருக்கு. செம்மையாக இருக்கு. ஆரோக்கியம். கல் குடிங்க, உடம்பு நல்லது, ஆரோக்கியம். பாருங்க, டேஸ்ட் செம்மையாக டேஸ்ட்டாக இருந்தது, வேலைலாம் இருந்தது. உங்களுக்கும் இதே மாதிரி வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்டில் கேளுங்க, இடம் லொக்கேஷன் சொல்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியானதை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.